எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, விஜய் அனாமிகாவ கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. இத பார்த்த பிரபாவுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. பிரபா ஃபீல் பண்றனால சூர்யாவும், மகாவும் வந்து பிரபா கிட்ட பேசுறாங்க. "விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது. நீ எதுக்கும் அவசரப்படாத. கூடிய சீக்கிரத்திலே உண்மை எல்லாமே தெரிய வரும்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பிரபா எதையுமே கேட்குற மாரி தெரியல. இங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போய் செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து பேபி குரோத் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அனாமிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. "நம்ம பிரெக்னன்ட்டாவே இல்ல. இவங்க என்ன இப்படி சொல்றாங்க?" அப்படின்ற மாரி அவங்க நினைக்கிறாங்க. விஜய் ஏதோ சதி பண்றாரு. அது என்னன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அனாமிகா நினைக்கிறாங்க. விஜய் டாக்டர்கிட்ட வந்து "நீங்க பொய் சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சீக்கிரமாவே இந்த உண்மை எல்லாமே வீட்டு எல்லாத்துக்கும் தெரிய வரணும்" அப்படின்னு சொல்றாரு. விஜய் தான் டாக்டர அப்படி சொல்ல வச்சிருப்பாரு. பிரபா கிட்ட மகாவும், சூர்யாவும் வந்து பேசுறாங்க. விஜய் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா, அனாமிகா வாயிலேயே நான் பிரெக்னன்ட் இல்லன்ற உண்மைய வர அதுக்காக தான் விஜய் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இத எல்லாத்தையும் அனாமிகா ஒட்டு கேட்டுருவாங்க. அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல அப்படி சொன்னாங்களா? அப்படின்ற மாரி அனாமிகாவும் நினைக்கிறாங்க. அவங்க பிளான் எல்லாமே அனாமிகாவுக்கு தெரிஞ்சு போச்சு. பேபி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மகா கேட்க, "நல்லா இருக்கு" அப்படின்ற மாரி விஜயும் சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அனாமிகாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சனால, விஜயா "நீ நல்ல நடிகன்டா" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டே போறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான எபிசோட் முடியுது.